வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற போக்கிமான் கான்சியர்ஜ் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போக்கிமான் கான்சியர்ஜ் கிட்டத்தட்ட வந்துட்டு சீசன் 1 4 எபிசோட் வந்துட்டு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் வெறும் 20 நிமிஷம் தான் ரன் டைம். மொத்த 4 எபிசோட் சேர்த்தியே 1.25 மணி நேரம் தான் ஓடுதுன்னா பாத்துக்கோங்களேன். சோ இதுல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம், பிரேக்கப் ஆயிருச்சு, அது சரியில்லை இது சரியில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம போக்கிமான் ரெசார்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வேலை தேடி போறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை தான் கான்சியர்ஜ். அதாவது அங்க இருக்கிற போக்கிமான்லாம் பாத்துக்கணும், ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி வரவங்க வந்துட்டு வரவேற்கிற வேலை வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற விஷயத்துல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ ஒரு கெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இங்க வேலை கேட்டு வந்தா என்ன கெஸ்ட் பார் நடத்துறீங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தான் 2வது நாள் உனக்கு இங்க இருந்து ஒரு போக்கிமான நீ சூஸ் பண்ணிக்கோ. சோ சூஸ் பண்ணி நீ எவ்வளவு ஃப்ரீயா இருந்தியோ ஃபர்ஸ்ட் நாள் அதே மாதிரி அந்த போக்கிமான் மேட்ச் செம்ம ஜாலியா வந்து ஃப்ரீயா இருக்கணும், அது மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு எந்த ஒரு போக்கிமான சூஸ் பண்ண போகுது அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதையா தான் அமைஞ்சிருந்தது. இந்த சீரிஸ்ல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதோட அந்த அனிமேஷன் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நானும் இவ்வளவு ரசிச்சு பாக்குறேன்னா, உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்க, அப்படியே வந்துட்டு டிவில போட்டு விட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஆண் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பா ஒரு நல்ல சீரிஸாவே அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். சோ இந்த சீரிஸ் ரொம்ப லைட்டாட்டா ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து எடுத்திருந்தாங்க. போக்கிமான் அப்படினாலே நம்ம நினைவுக்கு வரது வந்துட்டு பீகாச்சு தான். சோ பீகாச்சு எப்படி காட்டுவீங்க அப்படின்றத தேர்ட் எபிசோட்ல சின்னோண்டு வந்துட்டு இப்படி சொயின்னு போயிருச்சு, வாமா மின்னல் சொல்ற மாதிரி. அதுக்கப்புறமே 4th எபிசோட்ல கிட்டத்தட்ட நிறைய பீகாச்சு இருக்கும். அதுல ஒரு பீகாச்சு வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அது வந்துட்டு ரசிக்கப்படியாவே சொல்லலாம். மொத்த எபிசோட்ல நான் 4th எபிசோட் வந்து நல்லாவே ரசிச்சு பார்த்திருந்தேன். அப்புறம் அனிமேஷனோட ஒர்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வர கேரக்டர் ஆகட்டும், பீகாச்சு கேரக்டர், அங்க இருந்த போக்கிமான் கேரக்டர், அந்த பொண்ணுக்கு 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ற கேரக்டர் ஆகட்டும், சோ அந்த ரெசார்ட்டை பாத்துக்கிற அந்த முக்கியமான அந்த அம்மாவோட கேரக்டர் ஆகட்டும், சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அவ்வளவு அழகா வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா தமிழ் டப்பிங் அவ்வளவு அழகா வந்து சிங்க் ஆயிருந்தது. சோ அங்க இருந்த தண்ணி, மீன், மரம், கொடி, செடி எல்லாமே பார்க்கும்போது அவ்வளவு அழகா ஏதோ நான் அந்த போக்கிமான் ரெசார்ட்ல இருந்துட்டு வந்த மாதிரி அந்த 1 hour வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. சோ அந்த ஃபீல் கொடுத்ததுனாலே எனக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்து ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல ஜாலியா வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ரசிச்சு பார்க்க வேண்டிய வெப் சீரிஸா தான் இந்த சீரிஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல குறை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஓடுறதே ஒரு 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல வந்துட்டு இந்த விஷயம்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது மட்டும் நான் பதிவு பண்ணி இந்த ரிவ்யூ வந்துட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.